ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம பிரியாவை பார்த்தீங்கன்னா ஊரை விட்டு போக சொல்லி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்க இந்த இலக்கியாவும் கௌதமும். இதனால் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட போகிறது நம்முடைய கார்த்திகும் இந்த மறுபடியும் வந்து நம்ம ஜானகி இதாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிரியாவை வந்து 24/7 வந்து இந்த ஆஞ்சலி வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க வந்து ஊரை விட்டு கிளம்பி போயிட்டாங்கன்ற விஷயம் தெரிஞ்சு இந்த விஷயத்தை வந்து பைரவி கிட்ட வந்து சொன்னதும் பைரவி பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கு போடுறாங்க. அது என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி கிட்ட சொல்லிட்டு நான் எப்படி அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடும், மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே வந்து போக போகிறேன். முதல்ல உன்னை யார் அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்க? நீயா வந்து கொழுப்பில் வந்து வெளியே வந்துட்டு மறுபடியும் வந்து வீட்டுக்குள்ளே போகிறது பெரிய சாதனை மாதிரி வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் அந்த டேரக்டர் கதை எழுதுற மாதிரி அவனை உதைக்கணும்னு சொல்லுவேன். மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் என்ன கர்மாந்திர பிளானை போடுறாங்கன்னா, நம்ம கார்த்தி வந்து பிரியா வந்து ஊரை விட்டு போனது டென்ஷனில் வந்து பயங்கரமாக இருக்காங்க. அந்த இடத்துல வந்து இந்த ஆஞ்சலியை வந்து ஆல் செட் பண்ணுன்னு சொல்லி, என்ன தம்பி இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு இவங்க இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னது. பார்த்தீங்கன்னா இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் எங்கே லவ் பண்ணிட்டு வந்து கல்யாணம் பண்ணதுலாம் எல்லாம் வந்து விட்டுட்டு ஓடி போயிருங்க, அந்த மாதிரி தான் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட வந்து அட்ரஸ் கேட்டேன் மூடிக்கிட்டு கிளம்பியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மூடிக்கிட்டு வெளியே போன்ற மாதிரியே கேட்டுருன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கார்த்திக் வந்து கோவம் வந்து கல்லை தூக்கிறாங்க. கல்லை தூக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க ஒரு 4-5 பேர் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்த்தியை போட்டு அடின்னு வந்து அடிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து விட்டுருங்க, இங்கே தெரிஞ்சவங்க இருந்தாங்க அதனால தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாருங்க. அங்கே இருக்கிறவங்களாம் செட் பண்ணி வந்த ஆளுங்கன்றதுனால பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் சொல்கிறதெல்லாம் காதில் வந்து வாங்க மாட்டாங்க. அந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா கார்த்தி அடி வாங்கத்தை வந்து பார்க்கறதுக்கு வந்து பாவமாக இருக்குது. அவன் எனக்கு செஞ்சதுக்கு இது வேணும், இந்த அடி வந்து அவனுக்கு வந்து வேணும், இருந்தாலுமே பாவமாக இருக்குது, நீங்கள் போங்க டக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ எதர்ச்சியாக வந்து அந்த வழியாக வந்து போனதும் அப்படியே போயிட்டு ஓடி போய் வந்து நம்மளுடைய கார்த்தி வந்து காப்பாற்றுற மாதிரியே வந்து ஆக்ஷனை வந்து போடுறாருந்தாங்க சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடி போயிட்டு நிறுத்துங்க இங்கே என்னாச்சு, எதுக்காக என்னுடைய மகளை போட்டு இப்படி அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த பைரவி கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏமா இந்த பையன் வந்து யாருன்னு தெரியல, இந்த வீட்டில் வந்து ஆள் இல்லாத வீட்டில் கல் எடுத்து இருக்கிறான், இது எங்கள் தெருவில் வந்து எது நடந்தாலும் வந்து போலீஸ் வந்து எங்களை தான் நாலு பெண்ணை கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா, ஏன்டா கார்த்தி இப்படி பண்ணான்னு கேட்குறது இந்த நம்ம பைரவி கிட்ட இந்த உண்மையை வந்து சொல்லாத மறைச்சிடுறாரு நம்ம கார்த்தி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்பயாவது வந்து வாயை சொல்கிறானா பார்த்தீங்களா, மரியாதையை வந்து இருக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னது. ஐயா மன்னிச்சிருங்க, இதுக்கு மேலே வந்து அவன் இந்த பக்கம் வந்து வரமாட்டான், அவன் என் அண்ணன் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இந்த அஞ்சலி தருதலையை வந்து ரோட்லேயே போகிற போக்கில் வந்து இறக்கி விட்டுட்டு இந்த பைரவி பார்த்தீங்கன்னா நல்ல மாதிரியே இருந்துட்டு, வாக்கார்த்தி நான் வந்து உன்னை வீட்டில் கூப்பிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவள் பிளான் பண்ண மாதிரியே வந்து நடக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்திகை வந்து வீட்டில் கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்திகிட்ட வந்து ஏன் கார்த்தி இப்படி வந்தாலும் பண்ணிகிட்டு இருக்க, என்னாச்சு, யார் அங்கே இருந்தது அப்படின்றவர் கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி வந்து கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட வந்து உண்மையாக சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை வந்து போயிடும், அதனால் வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து பைரவி இந்த இலக்கிய கௌதம் எல்லாம் ஒன்று தான். நம்முடைய கார்த்தியோட லைஃப்பில் வந்து யாரும் நல்லது வந்து நினைக்கலைங்க, எல்லாம் அவங்க வந்து சுயநலமாக மட்டும்தான் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நான் வந்து சொல்லுவேன். இதுக்கப்புறம் வந்து அந்த பைரவிக்கு வந்து உண்மை தெரியும், அதாவது வீட்டுக்கு போயிட்டு என்ன பிரச்சனை ஆக போகுது அப்படின்றதாங்க வந்து இருக்க போகுது. மறக்காது நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ஆன்ல பிடிச்சுங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வருங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.